அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். மத்திய சென்னையை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரான இடும்பவனம் கார்த்திக் தான் அதிக அளவில் ஆளுமை இருக்கு அப்படின்னு நிறைய கருத்து கணிப்பு தகவல்கள் வெளியாகி இருந்தாலும் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோல தயாநிதி மாறனுக்கு இணையான போட்டியாளராக இருப்பாரு அப்படின்னு பார்த்தா கார்த்தி தயாநிதி மாறனை மிஞ்சிட்டாரு அப்படின்னு பேசினது மட்டும் இல்லாம அவருடைய சதவீதம் அப்படின்றது 59% இருக்கு. ஆனா தயாநிதி மாறனுக்கு வெறும் 21% தான் இருக்கு அப்படின்னும் அவருடைய தனிப்பட்ட குழு எடுத்திருக்கக்கூடிய கருத்து கணிப்புல இந்த ஒரு தகவல் வெளியாகி இருந்துச்சு அப்படின்னும் இதை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சவுக்கு சங்கர் பேசியிருக்கிறது எல்லோருமே வியக்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்றோம். ஏன்னா கொஞ்ச நாளாகவே பத்திரிகையாளர் சவுக்கு சங்கருடைய நடவடிக்கை முழுக்க முழுக்க சீமானுக்கு எதிராக இருக்கு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே முன்பு எல்லா இடங்கள்லையுமே சவுக்கு சங்கர் பார்த்தீங்கன்னா நான் இனிமே அண்ணன் சீமான் அவர்களுக்கு துணையாக தான் உறுதுணையாக இருக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அடுத்தடுத்து அவருடைய நேர்காணல்ல சீமான் என்னங்க சொல்றாரு, அவர் என்னங்க கொள்கை வச்சிருக்காரு அப்படின்னு சீமான ரொம்ப தரைக்குறைவாக பேசினதும் அதுக்கு பிறகு நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள் மேல அவருடைய தொடர்ச்சியான வன்மத்தை காட்டினதும் இவர் அதிமுக மற்றும் பாஜக கட்சியிடம் பணம் வாங்கிட்டு தான் பேசுறாரு அப்படின்ற தகவல்கள் அரசல் புரசலாக வெளியாக ஆரம்பிச்சிருந்தது. இதை உறுதி செய்யும் விதமாக சாட்டை துறைமுன் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சவுக்கு சங்கர் பணம் வாங்கிட்டு தான் பேசுறாரு அப்படின்றது தெரிய வந்தது. இப்படி சீமானுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கக்கூடிய சவுக்கு சங்கர் இன்றைய தினம் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோல நாம் தமிழ் கட்சியுடைய வளர்ச்சியை பாராட்டாம இருக்கவே முடியல அப்படின்னும் அதுலயும் நாம் தமிழ் கட்சியிலேயே ஒரு சிறந்த பேச்சாளராக இருக்கக்கூடிய இடும்பவனம் கார்த்திக்கு மத்திய சென்னையுடைய மக்கள் ஆதரவு இந்த அளவுக்கு பெருகும் அப்படின்னு நானே எதிர்பார்க்கல அப்படின்னு இடும்பவனம் கார்த்தியை புகழ்ந்து தள்ளியிருக்காரு. என்னதான் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நாம் தமிழ் கட்சியுடைய உழைப்பு அப்படின்றது சர்வ சாதாரணமாக நம்மளால சொல்லிடவே முடியாது அப்படின்னு சவுக்கு சங்கர் பேசியிருக்கிறது. சவுக்கு சங்கரை பிடிக்காம இருந்தவங்க கூட இப்பயாச்சும் நீ ஒத்துக்கிட்டே அப்படின்னு கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு இடும்பவனம் கார்த்தி மத்திய சென்னையில இந்த அளவுக்கு ஆளுமைக்கு வந்திருக்காரு அப்படின்னா அது திமுகவுடைய சரிவா இல்ல நாம் தமிழ் கட்சியுடைய வளர்ச்சியா அப்படின்றவங்க கருத்துல கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.